விக்கிரவாண்டியில் தற்பொழுது தேர்தலானது ஜூலை 10ஆம் தேதி நடக்கவிருக்கும் நிலையில் வேட்பாளர்கள் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த ஒரு பட்டியலில் நாம் தமிழர் கட்சியானது 2வது இடத்தை பெற்றுள்ளது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் 8% அதிகமான வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியானது தற்பொழுது மாநில கட்சி என்ற ஒரு அந்தஸ்தை பெற்றுள்ளது. இதனால் தற்பொழுது 2வது இடத்திற்கு நாம் தமிழர் கட்சியானது முன்னேறியுள்ளது. இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. 2வது இடத்தில் நாம் தமிழர் கட்சியானது இடம்பெற்றதை அடுத்து நாம் தமிழர் கட்சியினர் இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டாடி வருகின்றனர். விக்கிரவாண்டி தொகுதியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டளைகளை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தற்பொழுது அனைவருக்கும் உத்தரவு போட்டு வருகிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து விக்கிரவாண்டி தாலுகா அலுவலகம் முன்பு வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசும்பொழுது, நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவிற்கும் தான் இங்கு போட்டி, தீய திராவிடத்திற்கு தூய தமிழ் தேசியத்திற்கும் தான் இங்கு போட்டி. நாங்கள் தேர்தலுக்கு வந்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சமரசம் செய்ததில்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் பேரம் நடந்தது இல்லை. ஆனால் நாங்கள் 2000 முறை சிந்தித்து செயலாற்றி கொண்டு வருகிறோம். இடைத்தேர்தலில் வென்றாலும் தோற்றாலும் 2026 தேர்தலில் அபிநயாதான் விக்கிரவாண்டியில் போட்டியிடுவார் என்று கூறியுள்ளார். ஊழல் கூட்டத்தில் பொறுத்தரை அனுப்புவதை விட ஊழலை அழிக்க போராடும் ஒருவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வையுங்கள் என வேண்டுகோள் விடுக்கிறேன். சாராயம் குடித்தவனுக்கு நிவாரணம் வழங்குவது சரியான அரசா? குடும்ப தலைவிக்கு 1000, ஆனால் குடித்து இறந்தால் 10 லட்சம் வழங்குகிறது. 38 லட்சம் தாலி அருந்த இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் உள்ளனர். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது கனிமொழி விதவைகள் அதிகமுள்ள மாநிலமாக தமிழகம் உள்ளது என தெரிவித்தார். சாதியை ஒழிக்க ஒரே வழி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அப்பொழுதுதான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பிற்கு மோடி ராகுலின் பதில் என்ன? சாதி பார்த்து யாரும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டாம். நம்முடைய ஒட்டுமொத்த எதிரி திமுகவை வீழ்த்த நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் கடந்த மக்களவைத் தேர்தலில் 35 லட்சத்திலிருந்து 36 லட்சம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். தனித்து நின்று யாருடைய தயவும் இல்லாமல் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ளோம். அதுவும் கரும்பு விவசாயி சின்னத்தை மாற்றி கடைசி நேரத்தில் மைக் சின்னத்தை கொடுத்தார்கள். அதையும் கடந்து போராடி நாம் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இவ்வளவு நடந்தும் கரும்பு விவசாயி சின்னம் நம்முடையதுதான் என்று கருதி அதற்கு 85,000 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் நமக்கு மைக் தான் கிடைக்கும். இனி நமக்கான வாய்ப்புகள் மிகவும் ஒளிமயமாக இருக்கின்றன. கடந்த மக்களவைத் தேர்தலில் நமது நிர்வாகிகள் இன்னமும் செம்மையாக வேலை பார்த்திருந்தால் நாம் 50 லட்சம் வாக்குகளை கடந்திருப்போம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நாம் நமக்கான நல் வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிமுக இப்பொழுது களத்தில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட தனித்துதான் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு அது கூட்டணி வைத்துள்ளது என்றாலும் இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பலனும் கிடையாது. விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி அதிகார பலன்களை பயன்படுத்தி வெற்றி பெற்றாலும் 2ஆம் இடத்திற்கு நாம் தான் வர வேண்டும். நாம் தமிழர் கட்சி 2ஆம் இடம் பெற்றால் அது மிகப்பெரிய வரலாற்று திருப்பு முனையாக அமையும். எனவேதான் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒரு பட்டியலை சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளோம். திமுகவில் வாக்குச்சாவடிக்கு வாக்குச்சாவடி அமைச்சர்கள் பணியாற்றுகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவர்கள் கட்சி இருக்கின்ற மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகள் இங்கே வந்து வேலை பார்க்கிறார்கள். அதே பாணியை நாமும் இந்த முறை கையில் எடுத்து 234 தொகுதிகளில் இருந்தும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளின் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பணியாற்ற வேண்டும். விக்கிரவாண்டி தொகுதியை 24 தேர்தல் தொகுதிகளாக பிரித்து கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் பணியாற்ற வேண்டும். அதற்கான பட்டியல்தான் தற்பொழுது அனுப்பப்பட்டுள்ளது. நான் இனி இங்குதான் இருப்பேன். அவரவர் ஊரிலிருந்து கிளம்பி விக்கிரவாண்டிக்கு வந்து கிடைக்கும் இடத்தில் தங்கி கிடைக்கும் உணவை சாப்பிட்டு நாம் தமிழர் கட்சிக்காக பணியாற்ற வேண்டும். அண்ணன், நான் பொதுக்கூட்டங்களிலும் வாகன பரப்புரையிலும் ஈடுபடுவேன். நீங்கள் என் பின்னாலேயே வந்து கொண்டிருக்க வேண்டாம். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வாக்குச்சாவடி இருக்கும் பகுதியில் தங்கிக் கொண்டு தினமும் 2 முறை அந்த வாக்குச்சாவடியில் உள்ள மக்களை சென்று சந்தியுங்கள். பாமகவை பற்றி திட்ட வேண்டாம். திருமாவளவன் பற்றி திட்ட வேண்டாம். அதிமுக பற்றி திட்ட வேண்டாம். மதிமுக பற்றியும் திட்ட வேண்டாம். ஸ்டாலினை பற்றி மட்டும் திட்டுங்கள். இந்த ஆட்சியின் அவலத்தை எடுத்து சொல்லுங்கள். இங்கே திமுகவிற்கும் நமக்கும் இடையில்தான் போட்டி என்ற நிலையை பரப்புரை களத்தில் நாம் உருவாக்க வேண்டும். பொதுக்கூட்டம், வாகன பிரச்சாரத்தை விட திண்ணை பிரச்சாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீடு வீடாக சென்று உட்காருங்கள். இந்த இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அந்த கூட்டத்தில் உத்தரவு போடப்பட்டுள்ளது.